ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆதார் பேஸ்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் இன் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா இனிமே வரக்கூடிய, அதாவது மே 2025 வரக்கூடிய எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆதார் டேட்டாஸ் வந்து அதோட சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களில் நிறைய பேருக்கு வந்து நிச்சயம் ரொம்ப பயனுள்ளது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிஜிடியை பொறுத்தளவு வந்து இந்த பயோமெட்ரிக் முறையில் தான் வந்து எல்லாமே சக்ஸஸ் பண்ணி ரிசல்ட்லேயும் வந்து பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் சரியாக இல்லாதனால அவங்களால வந்து வித் ஹெல்டு ஹேண்டிடேட்டில் வந்து அவங்கள வச்சிடறாங்க. ஸோ போஸ்டிங் வாங்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய ப்ராசஸ் நடந்து அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வேண்டிய சூழல் வந்து இருக்குது. ஸோ இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் மூலம் அவங்க என்ன அப்படின்னா டைரெக்டாக வந்து, ஏன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து ஏற்கனவே இருக்கும் அப்படிங்கிறனால அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதும் ஈஸி, உங்களுக்கும் வந்து அந்த பயோமெட்ரிக்கில் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களையும் வந்து இது கடந்து போக வச்சிடும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு அப்டேஷன் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற அவங்க எல்லோருக்குமே வந்து மிக சிறப்பான ஒரு செய்தி தான்.